ஒரு மனிதன் பிரியும் போது அவங்களுக்கு தாய் தந்தை எழுதா வந்து ஒரு நல்ல மகனை இழந்து விட்டதாக அர்த்தம். அது வந்து ஒரு பிள்ளைகள் எழுதா வந்து ஒரு நல்ல தகப்பனை இழந்து விட்டதாக அர்த்தம். சகோதர சகோதரிகள் எழுதா வந்து ஒரு நல்ல சகோதரனை இழந்து விட்டதாக அர்த்தம். பட் ஆனால் ஒரு மனிதனோட பிரிவுக்கு ஒட்டுமொத்த நாடே அழுகுது அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு மிகப்பெரிய தலைவனை இழந்து விட்டதாக அர்த்தம். இது நம்ம ரமணா படத்தில், நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த ரமணா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த டயலாக் வந்து முழு மூச்சாக பொருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேப்டனுக்கு மட்டும்தாங்க. ஏன்னா வந்து கேப்டன் நம்ம எல்லாரையும் விட்டு நீ மறந்து விட்டார், முக்கியமாக வந்து இந்த விண்ணுலையை விட்டு மறந்து விட்டார்னு சொல்லி சொல்லணும். ஸோ எதனால் அவரை பற்றி நம்ம இப்படி பேசிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சினிமாவில் மட்டும் இல்லை, இந்த தமிழ் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த். நம்ம நிறையா அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1952 மதுரையில் அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு வந்து மகனாக பிறகுறார். ஆகஸ்ட் 25 பிறகுறாரு. ஸோ பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு நல்ல மேம்பட்ட குடும்பம் தான். அப்படி இருந்தாலும் சிறு வயதுலேருந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. அப்படி கஷ்டங்கள் அனுபவிச்சு அவர் வந்து நிறைய சினிமா படங்களை பார்த்துருக்காரு. 10வது மட்டுமே படித்து முடித்துள்ள விஜயகாந்த் நிறைய சினிமா படங்களை பார்த்து சினிமா மீது மிகப்பெரிய மோகம் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நம்ம கட்சி தொண்டர்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன், முக்கியமாக வந்து தேமுதிக கட்சி இல்லை. நான் ஒரு மிகப்பெரிய விஜயகாந்த் ரசிகன். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ அவர் வந்து மதுரையில் அவர் பிறக்கும்பொழுது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கிறார். சிறு வயதுலேருந்தே சினிமா மேலே மிகப்பெரிய ஆர்வம், மிகப்பெரிய மோகம். அப்படி இருக்கும்போது அவரோட நிறம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்குது அந்த சினிமாவில் நுழையிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சினிமா வாய்ப்பை தேடி நம்ம சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து சினிமா வாய்ப்பை தேடி அலைகிறாரு. முக்கியமாக வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்டூடியோலாம் போயிட்டு கேட்குறாரு. அவர் என்ன ஒரு தடைக்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட நிறம் கருப்பு நிறத்தை அவங்கள வந்து ஒரு ஹீரோவை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் நடித்த நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள் எல்லாருமே கலரான நடிகர்கள். அப்படி இருக்கும்போது கருப்பான நடிகர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கோல் வச்சு முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரஜினி சினிமா உலகத்துக்கு வர்றதுனால, ரஜினியும் வந்து கருப்பாக இருந்து அவரும் வந்து ஒரு மேம்பட்டு வர்றதுனால விஜயகாந்துக்கும் வந்து ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்து மூலயமா வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாருங்க. படம் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து செம்ம ஃப்ளாப், யாருன்னே இவரை தெரியல. ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப வந்து வாய்ப்பு தேடி அலைகிறாரு. இவரோட நிறம் இவருக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தாலும் தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு அமைது. அந்த படத்தில் நடித்தது மூலயமா வந்து நிறைய பேரால் வந்து இவர் அறியப்படுகிறார். விஜயராஜ் அழகர் சாமி அப்படிங்கிறத இவருடைய இயற்பெயர். விஜயராஜ் அப்படிங்கிற பேரை வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறதுக்கான காரணம் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு திரைக்கலைஞர் வந்து அந்த நேரத்தில் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலயமா வந்து தன்னை விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறாரு. மாற்றிக்கிட்டு தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தூரத்து இடிமுழக்கம் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இவர் விஜயகாந்த் அப்படிங்கிற மனிதர் வந்து பரவலாக எல்லா மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறாங்க. அதுக்கப்புறம் நடித்த படங்கள் தான் வந்து சட்டம் ஒரு இருட்டரை, அதாவது அதுக்கு இடையில நிறைய படம் நடிச்சிருக்காரு. அலைவோசை சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகராக வந்து பொதுமக்களுக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து சட்டம் ஒரு இருட்டரை தான் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போகுது. அந்த படம் மூலமா வந்து எல்லா மக்களுமே போய் சென்றடைகிறாரு. முக்கியமாக கிராமத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு போய் சென்றடைகிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ இன்னைக்கு எப்படி வந்து ஒரு சினிமா வந்து ஒரு சிட்டி பேஸ்டாக எடுக்கிறாங்களோ அப்போ வந்து கிராமத்து சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிராமத்தை பிடிச்சிட்டாலே வந்து பிடிச்ச மாதிரி தான். அப்படி இருக்கும்பொழுது கிராமத்தில் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்தை விட ஒரு படி அதிகமாக ரசிகர்கள் மன்றத்தை கொண்டவர் தான் நம்ம விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது ஊமை வழிகள் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ அது மூலமா வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிறாரு. சட்டம் ஒரு இருட்டரை, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற வைதை காத்திருந்தால். ஏன்னா வந்து அந்த காலத்திலே, அதாவது வந்து ஆரம்பகால காலகட்டத்திலேயே அரசியல் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் வந்து சமூக நீதி கருத்துக்கள்லாம் பேசியிருக்கார். ஒரு காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு பாடல் கூட பாடியிருப்பார். இந்த பள்ளு பறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து பறை மையமாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ரோல் எடுத்து பண்ணியிருப்பார். ஒரு வளர்ந்து வரும் நடிகர் வந்து ஸ்டார்டிங்கிலே சமூக பிரச்சனை பேசுறது வந்து யாருமே இல்லை. அப்போ வந்து ரஜினிகாந்தோ கமலஹாசனோ வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அந்த செட்டப்பில் எடுத்துகிட்டு போகும்போது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து சமூக பிரச்சனை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து எடுத்துகிட்டு வரார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து நம்ம விஜயகாந்த் வராரு. நிறைய படங்கள் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேலே நடிக்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்ரியன் அப்படிங்கிற ஒரு படம் வருது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போனா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பிஜிஎம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதுன்னா சத்ரியன் படத்தில் தான். நீங்கள் விஜயகாந்த் படத்தில் அதில் வந்து அவர் அந்த நடந்த ஒரு சீனில் வந்து பிஜிஎம் போடுவாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கும் அந்த பிஜிஎம் வந்து அவருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தார். அதாவது படிப்படியாக ரொம்ப வந்து ஈஸியாக அவர் வந்து இந்த சினிமா உலகத்தில் வந்து அவர் வந்து தடம் பதிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டார். என்னதான் வந்து ஒரு ரைஸ் மில் ஓனரோட பையனாக இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டு அவர் இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக அவர் பட்ட கஷ்டம் வந்து அவமானங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறனால தான் அவருக்கு வெற்றிங்கிறது ஒரு மிகச்சிறப்பாக அடைஞ்சது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1986 வந்து ஒரே
வருஷத்தில் 18 படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற நடிகர்லாம் வந்து ஒரு படத்தை 3 வருஷம் 4 வருஷம் எடுக்கிற நடிகர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரே வருஷத்தில் 18 படம் நடித்த ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே அவர் ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இவர் திரை வாழ்க்கையை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு பேசிடுவோம். திரை வாழ்க்கையில் இவர் அறிமுகப்படுத்துகிற நடிகர் யார் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிற நம்ம விஜய் அவர்கள் வந்து முதலாக வந்து அறிமுகப்படுத்ததே விஜயகாந்த் தான். நீங்கள் கேட்கலாம், என்னடா நாளைய தீர்ப்பு தானே ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகி விஜய் வந்து பட்டி தொட்டி எங்கேயுமே தெரியலங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் படமே. அப்படி இருக்கும்போது எஸ்ஏசி கூட இருந்த ஒரு நட்பால், எஸ்ஏசி வந்து நிறைய பேர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு, பெரிய பெரிய நடிகர்லாம் போய் அப்ரோச் பண்ணுறாரு. என்னோட பையன் படத்தில் வந்து நடிச்சு கொடுக்கணும், அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரிய நடிகர்கள் யாருமே ஒத்து வரவில்லை. அப்படி இருக்கும்பொழுது எஸ்ஏசிக்கு இவர் வந்து கிட்டத்தட்ட 15 படங்கள் ஒன்றாக பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஏசி உள்ள நட்பால் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலரியே வாங்காமல் செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கூடாது. அது மூலயமா விஜய் வந்து ரொம்ப பிரபலமாகிறாரு. அப்போ தமிழ் சினிமாவில் வந்து அப்போ வந்து பிரபலமாகிறாரு. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவுக்கு வந்து அப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப், நிறைய வந்து வெளியில் தெரிய முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி சூர்யாவே வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம விஜயகாந்த் தான். அப்படி இருக்கும்போது நிறைய உதவி இயக்குநர்கள், முக்கியமாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு இயக்குனர் வந்து பிரபலமான இயக்குநர்கள் தான் வந்து அப்போ வந்து பெரிய டாப் நடிகர்லாம் வந்து கால் ஷூட் கொடுப்பாங்க. பிரபலமான இயக்குனர் இல்லைனா வந்து ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டான இயக்குனர் அப்படிங்கிற இயக்குநர்கள் மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்து வழங்கினார். அதில் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு இயக்குனர் ஜாம்பவானாக இருக்கிற ஆர்கே செல்வமணி நம்ம விஜயகாந்தோட வாய்ப்பால் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து முன்னேறுகிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த வாய்ப்புகள். கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தை வந்து ஒரு புதுமுக இயக்குனருக்கு வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. முக்கியமாக வந்து ஒரு 100வது படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100வது படத்தை வந்து பார்த்து வந்து எல்லாமே பண்ணுவாங்க. என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆரோட 100வது படமும் இல்லை, சிவாஜியோட 100வது படமும் இல்லை, ரஜினியோட 100வது படமும் இல்லை, கமல்ஹாசன் 100வது படமும் இல்லை. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் படம் மட்டும் ஓடிற போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே இது என்னதுன்னா, விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் அன்னைக்கு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவராக அந்த ஆர்கே செல்வமணிக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். அப்படி வழங்கினதுக்கு காரணமாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுதுங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து கேப்டன் பிரபாகரன் அவரோட மைல்கள்னு சொல்லலாம். அதுதான் மிகப்பெரிய மெகா ஹிட் ஆகுது அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்கள், முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் படிக்கிறதுக்கு காரணமே விஜயகாந்த் வாய்ப்பு தருவார் அப்படின்னு படித்த காலகட்டங்கள் அப்படி இருந்தவங்களாம் உண்டு. அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நம்ம பேட்டிகளில் கூட நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கியிருக்காரு. முக்கியமாக சொன்னால் இவர்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து சமத்துவம். இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இன்றைக்கி வந்து நம்ம சமூக நீதி பேசுகிறோம், சாதி அரசியல் பேசுகிறோம், இந்த சமமின்மை அதாவது சமத்துவம் இல்லாமல் இருக்கிறத பற்றி பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னோட நம்ம கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே ஒர்க் பண்ணுற ஷூட்டிங் நடக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சரிசமமான உணவு வழங்கப்பட்டது. அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கொடுத்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யராஜ் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு. அதுக்கு எடுத்துக்காட்டா எல்லாருக்குமே சரிசமமான உணவு. எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மட்டன் சாப்பிட்றாரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கடனிலை ஊழியன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த மட்டன் தான் போய் சேரும். அந்த அளவுக்கு ஒரு சமத்துவமாக எல்லாருக்குமே சமமான ஒரு இது வழங்கப்பட்டது. சாதி வேற்றுமை, மத வேற்றுமை எதையுமே மறந்து இன்னைக்கு எல்லா சமூகத்தாரும் விஜயகாந்தை கொண்டாடுகிறாங்க, எல்லாராலையுமே வந்து கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரோட உழைப்பு, அவரோட நல்லெண்ணம், அவரோட நல்ல குணம் இதுதான் வந்து அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி எடுத்துட்டு வந்திருக்கு. மூணாவது விஷயம் வந்து மனிதநேயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே வந்து அதுக்கு வந்து முதல் நமக்கு மைண்டில் வரது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதநேயம் அப்படிங்கிற ஹியூமானிட்டி அப்படிங்கிறது வந்து முழுக்க விஜயகாந்துக்கு தான் பொருந்தும். நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. நிறைய பேர் அதாவது சொந்த காசுலேருந்து நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து நடிகராகி மிகப்பெரிய ஒரு நடிகராகி உள்ள வரும்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின் வழங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், 25 லட்ச ரூபா எடுத்து அந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்து செலவு பண்ணியிருக்காரு. கல்வி சேவைக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஒரு கார்கில் போர் நடந்தால் முதல் நிதி வந்து நம்ம விஜயகாந்த் தான் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து வாரி வழங்குறதுல வந்து ஒரு வள்ளல்னு சொல்லலாம். கர்ணனை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதை வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அந்த முழு மூச்சா பொருந்தும் கர்ணன் அப்படிங்கிற விஷயம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய உதவிகள், அதாவது வந்துங்க
அவர் உழைச்ச பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. உழைச்ச பணத்தை எடுத்து நிறையா வந்து மக்களுக்கு வந்து வாரி இறைச்சிருக்காரு. இப்போ இடையில கூட கொரோனா வந்து ரொம்ப ஒரு இது வீரியம் அடையும் போது தன்னோட காலேஜே வந்து கொரோனா பேஷண்ட்டுக்காக வந்து கொடுத்தாரு. யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து முன்னேறி அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. உதவி செய்யறது மனிதநேயம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து விஜயகாந்த் ஈக்குவல் யாருமே இல்லைங்க. ஒரு கட்சி நிகழ்வில் வந்து விஜயகாந்த் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட டிரைவர் கீழே உட்காந்துட்டு அவருக்கு வந்து வேர்க்கும். அவர் வந்து விசிறிட்டு இருப்பார். அப்போ வந்து விஜயகாந்த் விசிறி விடுவார். அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. யாருமே மேலே யாருமே கீழே அப்படிங்கிற அந்த இது எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இந்த மனிதநேயத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், சாப்பாடு போடுறது. அதாவது உலகத்திலே மிகச்சிறந்த தானம் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தானங்கள் இருக்குது, கண் தானம் இருக்குது, உடல் தானம் இருக்குது, என்னென்ன தானங்களும் இருக்குது, நிலதானம் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது சாதாரண சாப்பாடு போடுறத வந்து ஏன் பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதே வந்து ஒருவேளை உணவு உண்றதுக்காக உண்ண முடியாமல் எவ்வளோ மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி இயக்குநர்களுக்கு, அதாவது வந்து இன்னைக்கு வந்து இயக்குநர்களாக ஆகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். உதவி இயக்குநராக வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து பெரிய பணப்பணத்தோடலாம் வரமாட்டாங்க. ஒரு சாதாரண மாணவன், சாதாரண ஒரு ஏழை ஆளுகள் தான் வந்து உதவி இயக்குநராக வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமோ ஒரு சாப்பாடோ அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைச்சிடாது. இல்லை நடிப்பு தேடி வர்றவங்க, சென்னைக்கு வர்றவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போனால் சாப்பாடு இருக்கும், கரிசோரோட சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக விஜயகாந்த் வந்து சாப்பாடு எல்லாருக்குமே அன்னதானம் போட்டு சிவந்த கைகள் விஜயகாந்தோட கைகள். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட அடுத்த கட்டம் அதாவது வந்து அதாவது வந்து நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து ஈழத்தமிழர்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறோம். ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் நடக்குது, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் 1980களிலேயே ஈழத்தமிழர்களுக்காக வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர். நிறைய பேருக்கு இது வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அரசியல் முழுசாக படிச்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈழத்தமிழர்கள் அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈழத்தமிழ் அதாவது நம்ம பிரபாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, தமிழீழ தலைவர் பிரபாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மேலே உள்ள பற்றால தான் அவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரோட மூத்த மகனான விஜய் பிரபாகரன், அது வந்து அவர் இருக்கிற ஒரு மரியாதன் பேரில் தான் வந்து இவர் வந்து விஜய் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேரே வைக்கிறாரு. ஸோ ஈழத்தமிழில் நிறைய போராட்டத்தை முன்னெடுத்துக்காரு. ஈழத்தமிழில் நிறைய நிதி வசூலித்து அங்கே கொடுத்துருக்காரு. ஈழத்தமிழாக நாடகம் பெரியார் திடலில் ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்தி அதில் வர அமௌண்ட்டை வந்து ஈழத்தமிழில் வந்து கொடுத்தவர். இந்த மாதிரி ஈழத்தமிழாக நிறைய விஷயங்கள் செஞ்சவர்கள் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து முதல் இடத்துல தான் இருப்பார். அதாவது அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்களை பற்றி நம்ம முழுசாக பேசி ஆகணுங்க. அவரோட படங்களில் வந்து நாட்டுப்பற்று அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லப்போனால் வந்து வல்லரசு, வாஞ்சிநாதன், இந்த மாதிரி வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே இந்திய தேசியம் அப்படிங்கிற விஷயம் பேசியிருப்பாரு. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு அளிச்சிருப்பாரு, இந்திய தேசத்தையும் வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இந்திய தேசியம் சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு நாட்டுப்பற்று, ஒரு சாதாரண ஒரு விஜயகாந்த் படத்தை பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து இந்தியா தன் நாடு அப்படிங்கிற வந்து ஒரு கர்வமும் ஒரு ஆணவம் வருதுன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நாட்டுப்பற்றை தன் படங்கள் மூலமாக வந்து எல்லாருக்கும் செலுத்துறவர் நம்ம விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். நாட்டுப்பற்று படங்கள் மட்டும் இல்லாமல் குடும்ப படம் பாங்கான படங்களும் நிறைய நடிச்சிருக்காரு. அதில் வந்து நம்ம முக்கியமாக வானத்தை போல, மரியாதை, இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அவரோட நடிப்புக்கு எற போட்ட படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வானத்தை போல யாராலுமே மறந்துட முடியாது. ஸோ அந்த படத்தை பார்த்து அழாதவங்களும் யாராமே இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து கிரிஞ்சு அப்படின்னு ஏதோ பேசுவாங்க. அப்படி இருந்தாலுமே நான் கூட இன்னைக்கு உட்காந்து பார்த்தேன்னா ரொம்ப மனது வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வானத்தை போல படம்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் வந்து தன்னுடைய காலம் வந்து ஊன்றி மிகப்பெரிய இடத்துக்கு வந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரஜினி கமல் அப்படிங்கிற இருபெரும் நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஈக்குவலானு சொல்றதை விட கிராமப்புறங்களில் அவங்களை விட அதிக ஃபேன் பேஸ் கொண்ட நடிகர் யார் சொல்லி கேட்டிங்கன்னா விஜயகாந்த் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரிடமும் மிகப்பெரிய அன்பை பெற்றவர். மிகப்பெரிய என்ன சொல்ல போனால் வந்து அவரை பற்றி நிறைய பேர் வந்து வெளியில் பேசாமல் இருக்காங்க. அவ்வளோ உதவிகளை செஞ்ச ஒரு மனுஷனை பற்றி இன்னும் வெளியில் நிறைய பேர் பேசாமல் இருக்கிறாங்க. அவர் பண்ண உதவிகள் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலே வரல. இன்னும் சொல்லப்போனால் அவரை வந்து அவரோட வீழ்ச்சிக்கு காரணங்கிறத வந்து அடுத்த விஷயத்துக்கு வரேன் நான். ஸோ இதுதான் அவரோட திரை வாழ்க்கையில் அவர் சந்தித்த சம்பவங்கள் நிறைய. இப்போ லாஸ்ட்டாக அவர் நடித்த படம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சகாப்தம். அதாவது அவரோட மகன் சண்முக பாண்டியனை வைத்து அவர் எடுத்த சகாப்தம் அப்படிங்கிற படம் தான் அவர் கடைசியாக நடித்த படம். அதுக்கு முன்னாடி அவர் 150 படங்களுக்கு மேலே நடித்தார். ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு 40 ஆண்டு காலம் மேலே வந்து தமிழ் சினிமாவை வந்து ஆட்டி படைத்த ஒரு நடிகர்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றி இன்றைய தலைமுறைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதுக்கு அடுத்ததாக தான் அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது. அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸோ அவர் வந்து அரசியல் வந்து 2005 தான் ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துக்கலாம். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது வந்து அவர் எப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது 1980லே ஒரு அரசியல் ஆரம்பிச்சார். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அரசியலை பற்றி அவர் எடுக்கிற படங்கள், அரசியல் சம்பந்தமான படங்கள், நாட்டுப்பற்று சம்பந்தமான படங்கள், மொழிப்பற்று சம்பந்தமான படங்கள், இனப்பற்று சம்பந்தமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1980களிலே நிறைய படங்கள்
படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு. நிறைய சமூக நீதி கருத்துக்களை வந்து மக்களுக்கு செலுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்யூனிச ஒரு இதுவாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டுலாம் கூட இன்னைக்கு கூட வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல படங்களை நடிச்ச நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து 2005 செப்டம்பர் 25 அதில் வந்து மதுரை மாநகரில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது. அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த உடனே பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவன் வந்து 10ஓட 11வது போயிடுவாப்ல, இவர் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கிலாம் வாங்க மாட்டார், இவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து அரசியலில் வந்து செலவழிச்சுட்டு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுலேயும் வந்து அவரோட ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துறா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சினிமாவில் வந்து 40 வருஷ காலம் வந்து சினிமாவில் தன்னை வந்து ஒரு பெரிய ராஜதந்திரியாக இருந்த விஜயகாந்தால் அரசியல் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு மேலே நீடிக்க முடியலையே அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அரசியலையும் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள், அரசியல் கட்சி அலருது. 2 அரசியல் கட்சி, பெரும் திராவிட கட்சி எல்லாரும் அலருது. என்னடா அது இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தில் நிற்கிறாரு. ஏன்னா வந்து அப்போ வந்து ரஜினி அரசியல் வரான்னு சொன்னாங்க, வரல. கமல் வரன்னு சொன்னாங்க, வரல. யாருமே வரும்போது விஜயகாந்த் தன்னிச்சா வந்து ஒரு முடிவெடுத்து எப்படி சொல்றது, ஒரு தெம்பும் திராணியமாக வந்து இருபெரும் தலைவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா கலைஞராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாக இருக்கட்டும், அவங்க இருபெரும் தலைவர்கள் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தவர் நம்ம விஜயகாந்த் அவர் சொல்லி சொல்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 2006 சட்டமன்ற தேர்தலில் 8.15% வாக்குகள் வாங்குறாரு. கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பயப்படுறாங்க. என்னடா அது ஒரு சாதாரண நடிகன் வந்து 8.5% ஓட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து 8% வந்து இன்னும் 10 வருடம் வந்து 15% ஆகலாம், 20% அப்படின்னா வந்து ஆட்சி பிடிக்கிற நிலைமை. அப்படி இருக்கும்போது 8% ஓட்டு வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே அரண்டு போய் உட்கார. 2006 தேர்தலையே அவருக்கு போட்டியிட்ட எல்லா தொகுதியில் அதாவது 100 தொகுதிக்கு மேலே வந்து வெற்றி தோல்வி வந்து விஜயகாந்த் தீர்மானிக்கிறார். அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் இப்போ 100 தொகுதிக்கு மேலே, அதாவது வந்து திமுகவுக்கு போகிற வெற்றியே அதிமுகவுக்கு போகுது, அதிமுக போகிற வெற்றியே திமுகவுக்கு போகுது. அந்த மாதிரி வந்து வெற்றி மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக விஜயகாந்த் இருக்கிறார். முக்கியமாக 2006 தேர்தலில் அவர் போட்டியிட்ட 232 தொகுதியில் வந்து அவர் மட்டும் ஜெயிக்கிறார். விருதாச்சலம் தொகுதியில் பாமகவை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு போட்டியாளர் எதிராக அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே தோக்குறாங்க. பட் ஆனால் வந்து டெபாசிட் மேக்ஸிமம் இடத்துல வந்து டெபாசிட் வாங்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து கணிசமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வருது, 10% ஓட்டு கிட்ட வருது. அதுக்கப்புறம் தான் ஹையஸ்டான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 11% வாக்குகள் பெற்று எப்படி சொல்றது, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக மாறுகிறார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் அவரோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2011 தேர்தலில் வந்து கூட்டணி வச்சது. 2009 வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த தனித்தன்மை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மறந்துட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து 2011 கூட்டணி வைக்கிறாரு, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து திமுக மேல வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது அதிமுக கூட கூட்டணி வச்சு 42 தொகுதிகள் வாங்குறாரு. அதுல வந்து 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக போய் உட்கார்றாரு. ஏன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் நான் கருதுறோம் அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு நடிகர், ஒரு சினிமா துறையில் இருந்த ஒரு நடிகர் வந்து எதிர்க்கட்சியா தலைவராக ஆகிறது வந்து இதுதான் முதல் முறை அவங்களுக்கு அப்புறம். ஸோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவராக உட்காரப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் வீழ்ச்சியும் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவருக்கு வாக்களித்த மக்கள்ங்கிறவங்க வந்து நடுநிலையாளர்கள். அப்படி இருக்கும்போது 2 கட்சிகளுக்கும் ஆப்போசிட்டானவங்க வந்து வாக்களித்து அவர் வந்து ஒரு அடுத்த லெவலில் அவரை சிஎம் லெவலில் பார்க்கும்போது அவர் ஒரு கூட்டணி வச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே வந்து ஓட்டு சதவீதம் குறையுது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. மக்கள் நல கூட்டணி 2% வாக்குகள், அவர் வந்து டெபாசிட்டே வாங்காமல் போனது, அவரே வந்து தோத்தது சில இடத்துல வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அடிகளை வந்து அதுக்கப்புறம் வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கு நடந்த துரோகம் மாதிரி அரசியல் கட்சிக்கு துரோகம் நடக்கலைங்க. ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதநேய தலைவர் அப்படிங்கிறதுனால அவரை ஈஸியாக எல்லாருமே ஏமாத்துறாங்க. கூட இருக்கவங்க ஏமாத்துறாங்க, கட்சியில் இவர் வந்து பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்களை ஏமாத்துறாங்க, எல்லாருமே விட்டு போனாங்க. அந்த 2011 தேர்தலுக்கு அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நடக்குது. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பால் விலை உயர்வை எதிர்த்து வந்து விஜயகாந்த் அன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு. அவர் வந்து தப்பால ஒன்று கேட்கல, பால் விலை உயர்வை எதிர்த்து அம்மையார் ஜெயலலிதா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு நீங்க வந்து என்னால தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொல்ல இவர் எதிர்த்து பேச. ஏன்னா இவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எந்த இடத்துலையும் வந்து நடிச்சு பின்னாடி போய் பேசுறது அப்படிலாம் பண்ண மாட்டார். என்ன வருதோ கோவம்னா கோவத்தை டைரக்டாக காமிக்குது. அப்படி காமிச்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாலே வந்து அவர் தோற்று விட்டார். ஏன்னா நடிக்க தெரியாத ஒரு நடிகருங்க அவர். சினிமாவில் நடிச்சது வந்து அட்லீஸ்ட் அரசியல் நடிச்சது தான் இன்னைக்கு அவர் சிஎம். அவர் ஒரு இருக்கிற இடமே வேற. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே அவரோட கோபமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே டைரக்டாக காமிப்பார். அதனாலே என்னவோ அந்த 2011 அந்த தேர்தலுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு அதிமுகவுக்கும் தேமுதிகவும் ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ ஒரு 8 எம்எல்ஏக்கள் வந்து தேமுதிகவை விட்டு ஜெயலலிதா கிட்ட போகிறாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட அதிமுக போய் சரணடைறாங்க. அப்படி சரணடையும் போது
அப்போ கூட விஜயகாந்த் வந்து கலங்கலை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய துரோகம். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா வந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு எடுத்து வந்த கட்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து மனம் தளராமல் அதுக்கப்புறமும் நிறைய எலெக்ஷன்களை சந்திச்சார், வீழ்ந்தார் அப்படிங்கிறது வந்து வரலாறு. நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதநேயம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து மனிதநேயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு யாருக்கிட்டுமே இல்லை. முக்கியமாக வந்து ஹியூமானிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கிட்டுமே இல்லை. அதை வந்து எல்லாருக்குமே எடுத்து சொன்னோம்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் வந்து அன்னதானம், அதாவது வந்து சாப்பாடு போடுறது. நான்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலோ இல்லை பணகாசு வந்தாலோ அனைவருக்கும் சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வரலாம். எல்லாருக்குமே சாப்பாடு, நம்ம வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமா வந்து நீங்கள் சாப்பாடு போடுங்க. எல்லாருக்குமே அவருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும். எல்லாருக்குமே சாப்பாடு போடுங்க. அவரோட மிகப்பெரிய குறிக்கோள் என்ன தெரியுமா? அவரோட கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன கருத்தே வந்து வறுமை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். வறுமை ஒழிப்புங்கிறது எல்லாருக்குமே உணவு சரிசமமாக இருக்கணும். அது கம்யூனிசம் பேசின அந்த இதுலேருந்தே இருக்குது அந்த இது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக சாப்பாடு வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் போட்ட சாப்பாடு வந்து நிறைய பேர் சாப்பிட்டு அவருக்கு முதுகிலே குத்திருக்காங்க. நிறைய காமெடி நடிகர்கள் கூட நம்ம சொல்லலாம். நிறைய அவங்களாம் அவங்கள பற்றி பேசுறதுக்கே நம்மளாம் அருகதை இல்லாதவங்க அவங்களாம். ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் மறைந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீழ்ச்சிக்கான காரணங்களாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 3 பேர் வந்து முக்கியமாக சொல்லலாம். அதில் வந்து மிக மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம மக்களாகிய நீங்களும் நானும் தான். ஏன் நான் இந்த இடத்துல நான் வந்து என்னை நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் எந்த இடத்துலையும் கேப்டன் அவர்களோட மீம் மெட்டீரியலையோ இல்லை ட்ரோல் வீடியோயோ நான் ஷேர் பண்ணதே இல்லை. எனக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களை பற்றி எப்படி ஒரு நல்ல மனுஷன், எப்படிப்பட்ட அரசியல் தலைவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எந்த இடத்துலையும் அவரை பற்றி ட்ரோலோ இல்லை மீமோ நான் ஷேர் பண்ணதே இல்லை கடந்த 15 வருடங்கள். ஏன்னா அவர் மிகப்பெரிய அவர் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததே வந்து இந்த மீடியா தான். ரெண்டாவதாக வந்து இருக்கிறது மீடியா தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய இறப்புக்கு வந்து எல்லாருமே வந்து வீடியோ போடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து ஊடகம் தான். மிக மிக முக்கியமாக அவரை வந்து தவறாக சித்தரித்து அவர் 2010 to அந்த 15 இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து இது பண்ணாங்க. அதனோட விளைவாக தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து அவங்களும் ஒரு காரணம் சொல்லலாம். அடுத்ததான் வந்து அரசியல் கட்சிகள், இருபெரும் அரசியல் கட்சிகள்னு சொல்லலாம். இது எப்படி வேணால் சொல்லலாம், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அரசியல் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவரோட இந்த ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அரசியல் கட்சிகளும் ஒரு காரணம், மக்களாகி நாமும் ஒரு காரணம். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்காரு, இன்னும் பண்ணிடுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நல்லவனுக்கு காலமே இல்லைங்க. நீங்கள் வந்து இவர் விஷயத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா, நீ நல்லவனாரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காத, இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா வந்து நல்லவருக்கு காலமே இல்லை. அவர் போய் இப்போ 71 வயசில் வந்து அவருக்கெல்லாம் வந்து அவர் செய்த தானம் தர்மத்துக்கு வந்து 71 வயசா, 100 வயசு 120 வயசு இது வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஸோ அவரை பற்றி பேசும்போது எந்த இடத்துல அழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட தான் இருந்தேன். ஸோ தேமுதிக அப்படிங்கிற கட்சிக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம வந்து ஒரு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் மேலே ஒரு மிகப்பெரிய ரசிகராக, நான் ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பெருமை தாங்க. விஜயகாந்தோட ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை தான். அப்படி விஜயகாந்த் ரசிகராக போட்ட வீடியோ தான் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.